அடோப் கிரியேட்டிவ் க்ளவுட் ஆப்பில் போயிட்டு மேலே இந்த ஆப்ஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பீட்டா ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபோட்டோஷாப் பெட்டாவை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ நான் இப்போது இந்த இமேஜையும் நான் இப்போது சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி என்னோடய புது ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கி டூல் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சும்மா ஒரு ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அக்ரி கொடுக்குறேன். இந்த இடத்துல பிளேஸ் அ விண்டோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். பிளேஸ் அ விண்டோ. ஸோ இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு. ஸோ இப்போ நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜென்ரேட் ஆகும். ஸோ இது இப்படி ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் அ டாக் அப்படின்னு போட போகிறேன். ஸோ என்ட்ரி கொடுத்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஒரு டாக் அதை ப்ளேஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் எது வேணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த டோர் கிட்ட நான் ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன். பிளேஸ் அ பர்சன் அப்படின்னு போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். இதில் லைக் அவங்க எப்படி நிற்பாங்க, லைக் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்றத அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. ரைட்டில் ஒரு லேடியும் இருக்காங்க. லைக் நம்ம எந்த இதை வச்சா கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கரெக்ஷனும் அது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் பிளேஸ் அ கார் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பிளேஸ் அ கார் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அங்கே கார் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும் அதோட பர்ஸ்பெக்டிவ், லைக் மேலே இருக்க அந்த ஸ்கையோட ரெஃப்ளெக்ஷன் தெரியும். அண்ட் டாப் ஆங்கிள்லேருந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அது கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியுதா கார் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கையோட ரெஃப்ளெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு செலெக்ஷன் நான் மார்க் பண்ணிவிட்டு பிளேஸ் அ கேமல் அப்படின்னு போடுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ கேமல் அந்த இடத்துல நின்றுருந்தா இல்லை உட்காண்ட்ருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அது கொண்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா கேமல் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி சைடில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு செலெக்ஷனை நான் மேக் பண்ணுறேன். பிளேஸ் அ டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ டென்ட்லேயும் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இது கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஜென்ரேட்டிவ் ஃபில் ஏஐ வச்சு ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 இமேஜோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.